rupee symbols-லாம் எழுதிட்டு நம்ம வந்துட்டு cost sheet of product A இல்லாட்டி என்ன வேணா எழுதிக்கணும். ஃபேக்டரி ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு வந்துட்டு எதுவுமே கொடுக்கல. ஸோ காஸ்ட் ஷீட் ஆஃப் டாட் வச்சு போதும். நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக்கா எந்த இயர் 2009 கொடுத்துருக்காங்களா. ஸோ ஃபார் தி இயர் எண்டட் 2009. ஓகே, ஜூலை 2009 கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, ஜூலை 2009. ஸோ நீங்கள் எந்த காஸ்ட் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண போறீங்கனாலும் எடுத்தோன்னே காஸ்ட் ஷீட் ஆஃப் எக்ஸ் லிமிடெட் ஒய் லிமிடெட் எழுதிட்டு ஃபார் தி இயர் எண்டட் கொஸ்டினில் கொடுத்துருக்க எந்த வருஷம் எந்த டேட் அதெல்லாம் எடுத்து எழுந்ததுக்கு அப்புறமா பர்டிகுலர்ஸ் ருப்பீ சிம்பிள்ஸ் தான் எழுதிடணும். ஸோ எழுதுனதுக்கு அப்புறமா நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ்.